ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்குன்னா இந்த வாரம் வெளியான சக்தி திருமகன். நம்ம விஜய் ஆண்டனி சார் அப்புறம் ஒரு புதுமுக ஹீரோயின் தான் இந்த இதுல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம வாழ் அருவி படத்தை எடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து பராசக்தின்னு பேர் வைக்க வேண்டியதா வந்தது. அப்புறம் ஏதோ ஒரு இந்த காப்பிரைட் இஷ்யூனால வந்து சக்தி திருமகன் நேம் சேஞ்ச் பண்ணி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம இந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ள போலாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு புரோக்கரா இருக்காரு. சாரி, புரோக்கர்னு சொன்னீங்க நீங்க எப்படி தப்பா நினைக்காதீங்க. இவர் வந்து ஒரு அரசியல் புரோக்கர். அவரு கையில எந்த ப்ராஜெக்ட கொடுத்தாலும் முடிச்சிருவாரு. அப்பேற்பட்ட ஒரு ஆள், சாதாரண ஆள் இல்ல. ஏ டு ஜெட், மினிஸ்டர்ல இருந்து சிஎம் வரைக்கும், எம்பில இருந்து பிஎம் வரைக்கும் எல்லா பக்கமே அவருக்கு வந்து பழகம் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கான்டாக்ட் வச்சிருக்காரு. அப்படி இருக்கிற ஆள் வந்து யாருக்கு கீழே இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம நாட்டையே வந்து கைக்குள்ள வச்சிருக்கிற அது ஒரு புரோக்கர் தான். அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து, இப்போ மறைமுகமான இந்த இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ்ல வந்து ஒரு பெரிய மேஜர் இதுல இருக்கிற ஆளு. அவரும் பாத்தீங்கன்னா அவர் சொன்னா வந்து இங்க இருக்கிற ஆளுக்கு அடிமட்டத்துல இருக்கிற ஆள் வரைக்கும் கேட்கக்கூடிய அளவுல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட தான் வந்து இருந்து வந்திருப்பாரு. அப்படி வந்திருக்கிறப்ப வந்து ஒரு கட்டத்துல விஜய் ஆண்டனி சார் செஞ்ச தவறுகளை எல்லாம் வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு. யாரு? நம்ம பெரிய ஆளா இருக்காரு பாத்தீங்களா, அவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு அவரை வந்து இது பண்றாரு. எப்படி லாக் பண்ணி வைக்கிறாங்க, இந்த அரசு மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. அப்படி பண்றப்போ அவருக்கு பின்னணியில என்ன நடந்தது, விஜய் ஆண்டனி சாரோட பின்னணியில என்ன நடந்துச்சு, எதனால இவர் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வந்தாருங்கிறத சொல்றதாங்க இந்த படத்தோட கதை. இதுல பாத்தீங்கன்னா இந்த படமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு ரெண்டு விதமா சொல்லலாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு பட்டா ஆரம்பிச்சது பட்ட 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 பட்டாசு வெடிக்கிற மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே மோடே வேற மாதிரி போகுதுங்க. அதாவது அந்த ஒரு 40 லட்சம் வந்து பெரியவருக்கு வந்து மாத்தி கொடுக்கறதா அவரு பறி கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு கதை சொன்னா தப்பா போயிடும். 40 நிமிஷம் வந்து இது 40 லட்சத்தை வந்து மிஸ் பண்ணியிருப்பாரு. அதை வந்து இவர் எப்படி இந்த கான்டாக்ட்ஸ் மூலமா எப்படி அந்த பணத்தை மீட்டு கொடுத்தாரு, அந்த ஒரு சீன் ஆகட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து பையன்கிட்ட தப்பா நடந்திருப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிரின்சிபலே இவர் வந்து ஒரு ஆள் வச்சு போடுற சீன் ஆகட்டும். மூணாவது பாத்தீங்கன்னா 700 கோடி ப்ராஜெக்ட வந்து முடிப்பாருங்க. யாருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு. அந்த சீன் ஆகட்டும். இப்படி படம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்மள வந்து யோசிக்கவே வைக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல இவர் தான் பிடிச்ச வர பிறகு இவர் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணாருங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப் லைட்டா ஆரம்பத்துல ஸ்லாக் ஆனாலும் அடுத்த காட்சிகள் மூலமா இவர் வந்து அதுல பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அது சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து சொல்றப்போ சரி, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்றப்போ சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு யாரு அதுல சுனில்ங்கிறவர், அவர் தாங்க அப்பியங்கர் கேரக்டர். அவர் அந்த மறைமுகமா இருந்து வேலை செய்ய மாஃபியான்னு சொல்ற மாதிரி அவரு தான் வந்து இந்த வேலையில பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அவருக்கு வந்து அவரை வந்து பிடிக்கிற அவர் வந்து இது பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாரு. அதை வந்து இவர் தடுக்கிற காட்சிகள் ஆகட்டும். இப்படி வந்து படத்துல வந்து பல காட்சிகள் வந்து உங்களுக்கு வந்து கூஸ் பம்பிங் சீன்ஸா இருக்கு. சில்லா கொடுக்கும் கண்டிப்பா. இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விஜய் ஆண்டனி சாரோட நடிப்பு உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். அதாவது துரு இளைஞரா, அதாவது அடுத்தடுத்து அப்படி போன்லயே எல்லாத்தையும் முடிக்கிறாங்க ஒரு கேரக்டர். அவருக்கு பெருசா வந்து எந்த ஒரு வேலையுமே கொடுக்கல. அதாவது வந்து ஆடணும் பாடணும் ஓட அந்த மாதிரி இல்லை, வெறும் போனுக்காக காதுல ப்ளூடூத்தை போட்டு பேசுறாமனு பேசிட்டே தான் இருக்காரு படம் ஃபுல்லா. அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மிங்ல நல்லா மிரட்டி விட்டாரு. அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு லவ் போர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாத மாதிரி இருந்தது. அது புதுமுக ஹீரோயின்களா அதுக்கு அதை வைக்காம விட்டாலும் தப்பில்லைன்னு தான் தோணுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்ஷன் காட்சிகள் இருக்கும். அதுவும் கொஞ்சம் பெருசா இது தெரியல. ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல் டிராமாங்கனால அது வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்திலேயே வந்து பெஸ்ட்னு சொன்னோம்னா ஸ்கிரீன் பிளேவும் டைரக்ஷன் தான். அதாவது இந்த படத்தை எப்படி ஒரு ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ சமுதாயத்தில். இந்த படம் எனக்கு பாக்குறப்போ ரெண்டு விஷயம் தான் தோணுச்சுங்க. ஒண்ணு ஜென்டில்மேனு, ஒண்ணு நம்ம சிவாஜி. சிவாஜியில வந்து எப்படிங்க தலைவர் வந்து கருப்பு பணத்தை ஒயிட்டாக்கி வந்து மக்களுக்கு கொடுப்பாரு பாத்தீங்களா, அதைத்தான் இந்த படத்துலயும் இவர் பண்றாரு. அதை சொல்லிட்டு தப்பா போயிரு, இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன். அதைத்தான் வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு படம் ஃபுல்லாவே. அதை நீங்க பாருங்க, படம் பார்த்தா பிடிக்கும் கண்டிப்பா. இந்த படத்தை போய் தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க. உங்க எல்லாத்தையும் போர் இல்லாம ஜாலியா உட்கார வைக்கும் இந்த படம்.